இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். உலகில் உள்ள எல்லா மதங்களுக்கும் பொதுவான ஒன்று பிரார்த்தனை. என்னதான் அறிவியல் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் மனிதன் இன்னும் பிரார்த்தனைகளில் மட்டும் நம்பிக்கை இழக்கவில்லை. நம் வாழ்க்கையில் கூட சில சமயங்களில் அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வுகள் அவ்வப்போது நடப்பதுண்டு. என்ன செய்வதென்று தெரியாமல் கைகளை பிசைந்து கொண்டு இருக்கும் நிற்கதியான நிலையில் யாரோ அனுப்பி வைத்தது போல நமக்கு உதவி செய்ய ஒருவர் வருவதுண்டு. அப்படிப்பட்ட சமயங்களில் கடவுள் நம் பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்த்து விட்டதாக நாம் மகிழ்கிறோம். பிரார்த்தனைகளின் போது நடப்பது என்ன? அவை நிறைவேறுவது எதை பொறுத்தது? தெய்வத்தின் சக்தியாலா? அப்படியானால் ஒரே தெய்வத்திடம் 2 பேர் பிரார்த்தனை செய்யும்போது ஒன்று பலிக்கவும் ஒன்று பலிக்காமல் போகவும் நேரிடுவது ஏன்? ஒரே இடத்தில் செய்யப்படும் பிரார்த்தனைகளில் சில நிறைவேறுவதில்லையே? இந்த கேள்விகளுக்கு எல்லா மதங்களும் கூறும் ஒரே விடை நம்பிக்கை அல்லது விசுவாசம். இதுதான் காலங்களே கடந்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் அற்புதத்தை செய்து வருகிறது. நம்பிக்கை தான் ஆழ் மனதை தூண்டக்கூடிய ஒரே சக்தி. பிரார்த்தனைகள் நிறைவேற நம்பிக்கையோடு பொறுமையும் மிகவும் அவசியம். ஏனெனில் நாம் ஒன்றை வேண்டியவுடன் அது நிறைவேறும் என்ற நம்பிக்கை கொள்கிறோம். அது உடனே நடக்காவிட்டால் நம்பிக்கையை இழக்கத் தொடங்குகிறோம். ஒருவேளை நடக்காமல் போய்விடுமோ என்ற அச்சம் வர தொடங்கியவுடன் அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சரிய தொடங்குகிறது. நடக்கும் என்ற எண்ணத்திலிருந்து சற்று மாறாமல் காத்திருப்பவர் இறுதியில் நடக்க காண்கிறார். நம்பிக்கையின் தீவிரத்துக்கு ஏற்ப அது நிறைவேறுவதற்கான கால அளவு வேறுபடும். ஆழ்மனதின் அற்புத சக்தி என்ற புத்தகத்தை எழுதிய ஜோசப் மர்கி என்ற எழுத்தாளர் தன் புத்தகத்தில் விவரிக்கும் ஒரு சம்பவத்தை இங்கு பார்க்கலாம். வட ஆஸ்திரேலியாவில் ஓரிடத்தில் காச நோயால் துன்புற்ற ஒரு வயதான தந்தைக்கு ஒரு அன்பான மகன் இருந்தார். அவர் ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஒரு புகழ்பெற்ற புனித தலத்தில் ஒரு துறவியை கண்டார். அந்த துறவி அணிந்திருந்த மோதிரத்தில் இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவையிலிருந்து உடைந்த சிறு மரத்துண்டு பதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மோதிரத்தை தொடுபவர்கள் அனைவரும் அற்புதமான முறையில் நோய்கள் குணமாகுவதாகவும் அறிந்தார். தன் தந்தையின் காச நோயை தீர்க்க அந்த மோதிரத்தை பயன்படுத்த அவர் முடிவு செய்தார். வீட்டுக்கு சென்றவுடன் அந்த மோதிரத்தின் பெருமைகளை சொல்லி அந்த மோதிரத்தை மிகுந்த விலை கொடுத்து அந்த துறவியிடம் இருந்து தான் வாங்கியதாக கூறி தந்தையிடம் கொடுத்தார். அளவற்ற மகிழ்ச்சி அடைந்த தந்தை அந்த மோதிரத்தை ஆர்வத்துடன் வாங்கி அணிந்து கொண்டு கடவுளை வேண்டியபடி சென்று படுத்து உறங்கினார். அடுத்த நாள் காலை அவர் மருத்துவ உலகமே அதிசயிக்கும் வண்ணம் குணமடைந்தார். அவருக்கு அந்த நோய் இருப்பதற்கான அறிகுறியே உடலில் இல்லாமல் போனது. மோதிரத்தின் சக்தியில் அவர் வைத்த நம்பிக்கை பொய்க்கவில்லை. ஆனால் மோதிரம் பொய்தான் என்பது அவருக்கு தெரியாது. ஆம், துறவியிடம் இருந்து மோதிரத்தை என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது என்று அறிந்து கொண்ட அவரது மகன் தானே அது போன்ற ஒரு மோதிரத்தை தயாரித்து கொடுத்து விட்டார். ஆனால் அந்த மோதிரமும் அவர் எதிர்பார்த்த அற்புதத்தை நடத்திவிட்டது. உண்மையில் அற்புதத்தை நடத்தியது எது? அந்த பெரியவரின் நம்பிக்கை தானே. உண்மை தெரிந்திருந்தால் அவர் நிச்சயம் குணமாயிருக்க மாட்டார் தானே. இதே போல ஒன்றல்ல, நூற்றுக்கணக்கான அற்புதங்களை அன்றாடம் பார்க்கலாம். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராகவும் இருந்தாலும் சரி, உங்கள் இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பிரார்த்தனையோடு நம்பிக்கையும் பொறுமையும் சேருமானால் நிச்சயம் பிரார்த்தனைகள் நிறைவேறும். வாழ்க்கை நிகட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.